ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்ண சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பட்டாணி குருமா செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் தனித்தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க தோல் நீக்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வெள்ளை பட்டாணி எடுத்துருக்கிறேன். இது காஞ்சி இருக்கிறதுனால நைட்டே நீங்கள் ஊற வச்சா தான் காலையில் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நைட்டே ஊற வச்சுட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதிகமாக விசில் விட்டுறாதீங்க, குழஞ்சிடும். இந்த வேக வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம மசாலா அரைக்க போகிறோம். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குருமா செய்கிறதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பட்டாணி ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டேரெக்டாக குருமாவோடய ஆட் பண்ணிவிடுங்க, தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா ஓரளவு வதங்கட்டும். நல்லா இதை கொஞ்சம் வதக்கிக்கிட்டு அடுத்ததாக நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த குருமா செய்கிறதுக்கு தக்காளியும் வெங்காயமும் எண்ணெயில் நல்லா வதங்கணும். நல்லா சுருண்டு வர மாதிரி வதங்கினாதான் கிரேவி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வேவிக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குருமா நல்லா கொதித்ததும் நீங்கள் இறக்கிடலாம். இந்த பட்டாணி குருமா பூரி, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்தோடையும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் வண்ண சமையல்.